வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எந்த கேட்ஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் பிராண்டில் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேட்ஜெட்டோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டான்னு சொல்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இந்த இயர்பட்ஸோட பில்டு குவாலிட்டி பார்ப்போம். இந்த சார்ஜிங் ஹாஸோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மெட்டலுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பிளாஸ்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜர்ஸோட டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்ல வித்தியாசமான டிசைனாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. உள்ளங்கையிலச்சும் மூடிலாம் அவ்வளோ காம்பேக்டாக நல்லா குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே லுக்காக நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலராக இருந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டி ஒயிட் டாட்டாக கொடுத்துருக்காங்க. அதே ஒயிட் கலராக இருந்துச்சு அப்படின்னா நல்லா டார்க் கலரில் குட்டி குட்டி ஜிகுனா மாதிரி நல்ல ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த சார்ஜிங் ஹாஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ்னு அவங்களோட பிராண்ட் சிம்பிளை முத்திரை கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த எல்இடி இண்டிகேட்டர் மூலமாக எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சார்ஜிங் ஹாஸோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. ஸோ மைக்ரோ யூஎஸ்பி இப்போ வர எல்லா இயர்பட்ஸுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நைட் டைமில் நீங்கள் சார்ஜ் போடும்போது ஒயரை மாற்றி மாட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ள பின்னு டேமேஜ் ஆயிரும். நான் டைப் சி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. நீங்கள் கண்ணை மூடிட்டு சார்ஜர் மாட்டினாக்குள்ள ஈஸியாக ஃபிட் ஆயிரும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா ஏர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தான் மாற்ற மாதிரி கொடுக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாற்ற மாதிரி தான் கொடுக்காங்க. ஸோ இந்த கேட்ஜெட் புதுசாகும்போது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிளும் கூடவே கொடுத்துறாங்க. அதே போல் அந்த சார்ஜிங் ஹாஸோட மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே போல் அந்த மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. உங்கள் கையில் எடுத்து உங்கள் பெருவரில் வச்சு தள்ளி பார்த்தாலே உங்களுக்கே ஃபீல் ஆகும் அந்த டைட்னஸ் வந்து. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தாராளமாக பேண்ட் பேக்கெட்டில் போட்டாலும் சரி, இல்லை பேக்கில் போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல ஒரு க்ளோசிங் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸ் வந்து சார்ஜிங்கை சுட்டு வெளியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்போட கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கனால பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக ரிச் லுக்கில் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த ஸ்டெம்போட கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 டாட் இருக்கும். காப்பர் கலரில் ஒரு புள்ளி இருக்கும். அது எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜிங் ஹாஸில் வைக்கும்போது சார்ஜ் ஆகிறதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஒரு சில நேரம் நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நேரம் சார்ஜிங் ஹாஸில் வச்சா சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த காப்பர் பின்னை மட்டும் லைட்டாக சொரணி விட்டு திரும்ப சார்ஜிங் ஹாஸில் வச்சிங்க அப்படின்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அது இந்த இயர்பட்ஸில் மட்டும் இல்லை, எல்லா இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிட்டு சார்ஜிங் ஹாஸில் வைக்கும்போது சார்ஜ் ஆகலை அப்படின்னா இந்த பின்னை மட்டும் லைட்டாக சொரணி விட்டால் போதும். அதே போல் இந்த இயர்பட்ஸோட மைக்கு பொறுத்த வரைக்கும் 3 மைக் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் 3 மைக் கொடுத்துருப்பாங்க, ரைட் இயர்பட்ஸில் 3 மைக் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 6 மைக் கொடுத்துருக்காங்க. எல்லா மைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன்சி சப்போர்ட்டடாக வருது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொண்ட மைக்காக தான் வருது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி தாராளமாக எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் கால் பேசலாம். உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியர் ஆஃப் பண்ணு கேட்குற மாதிரி நல்ல வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏஎன்சி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால நீங்கள் சப்போஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இல்லைனா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, நீங்கள் புக்ஸ் படிக்கிங்க, இல்லைனா எதாவது பாட்டு கேட்கணும், இல்லைனா நீங்கள் அமைதியாக இருக்கணும், வெளியே சத்தம் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சுற்றி நடக்கிற எந்த ஒரு சவுண்டும் உங்கள் காதில் கேட்காது. கம்ப்ளீட்டாக டம்ப் ஆகி உங்களோட தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 49 dB வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் டம்ப் பண்ணிடும். அதே போல் அந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் மாற்ற மாதிரி தான் வருது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு ஸ்லாண்டிங் டைப்பில் இருக்கும். ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் ஷேப் வந்து சின்ன காதாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய காதாக இருந்தாலும் சரி, எல்லா காதிலையும் ஈஸியாக செட் ஆகிற மாதிரி தான் ஒரு டிசைனாக வந்திருக்கு. ஸோ இப்போ வர எல்லா இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் தான் கொடுக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிசைனில் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டிட்டிங்கன்னா போதும், உங்கள் காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழவே விழாது. அதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் ஷேப் டிசைன் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனாக இருக்குது. அதே போல் அந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பார்ப்போம். அதோட ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 12.4 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. 12.4ங்கிறது ரொம்பவே பெரிய டிரைவர் தான். அதுவும் சிலிக்கான் டிப் வச்சு 12.4 mm டிரைவருங்கிறது ரொம்பவே பெரிய டிரைவர் தான். நீங்கள் ஃபுல் சவுண்ட் வைக்கவே முடியாது. ஏன்னா அரை சவுண்ட் வச்சாலே போதும், ஃபுல் சவுண்ட் வச்ச மாதிரி அவ்வளோ சவுண்டாக கேட்கும். ஏன்னா இப்போ அந்த ஆப்பிள் ஏர்பாடு பழைய மாடல் இருக்குது தெரியுமா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் இருக்காது. அந்த மாதிரி மாடலுக்கு மட்டும் தான் நல்லா 12 mm 13 mm பெரிய டிரைவரை கொடுப்பாங்க. இதில் சிலிக்கான் டிப் கொடுத்து 12 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் தான். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டிரைவ் இல்லாமல் இதில் வந்து டைட்டானியம் டிரைவராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் ஒன் ப்ளஸ் மொபைல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த இயர்பட்ஸில் வந்து பேஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. பேஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டீப் பேஸாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸுக்காக இதில் வந்து பேஸு 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸை பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸ் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து இன்னொரு சிறந்த ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டியூவல் கனெக்ஷன் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டியூவல் கனெக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் அ டைமில்
உங்கள் மொபைலோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா டேபோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற 2 கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸை நீங்கள் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டியூவல் கனெக்ஷன் சொல்லுவாங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து கூகுள் ஃபாஸ்ட்பேர் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கூகுள் ஃபாஸ்ட்பேர்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் மொபைலோட இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அடிக்கடி எடுத்து பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் பண்ணி வச்சிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் டைம் உங்கள் சார்ஜிங் கேஸோட மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இயர்பட்ஸ் வந்து உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். அதான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட்பேர்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து போத் ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் அப்புறம் விண்டோஸ்லேயும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் அட் அ டைமில் ரெண்டையும் காதில் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒன்றை மட்டும் சார்ஜிங் கேஸில் வச்சுட்டு ஒன்றை மட்டும் நீங்கள் காதில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கை பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 44 மணி நேரம், அதாவது 44 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸ் மட்டும் எடுத்து தனியாக காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேறு எந்த இயர்பட்ஸும் இருக்குமா என்னன்னு கூட தெரியல. ஏன்னா இதில் வந்து வெறும் 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், 11 ஹவர்ஸ், அதாவது 11 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸுக்கு நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சார்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே போதும், 11 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்ப்போம். இதோட ப்ளூடூத் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் வெர்ஷன் 5.4 கொடுத்துருக்காங்க. இதான் வந்து அட்வான்ஸ் வெர்ஷன், லாஸ்ட் வந்த வெர்ஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் 5.3 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னா அந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அப் டு 47 மில்லி செகண்ட் வரை கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளாண்டுட்ருக்கீங்க, இல்லை ஹை குவாலிட்டியான வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் லோ லேட்டன்சி மோடு இல்லாத இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா அங்கே கேமில் வர சவுண்ட் வந்து ஒரு 10 செகண்ட் 2 செகண்ட் டிலே தான் உங்கள் காதில் கேட்கும். அந்த லோ லேட்டன்சி மோடு இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி, அதில் வர சவுண்ட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக உங்கள் காதோட சிங்க் ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லோ லேட்டன்சி மோட் அப் டு 47 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளாட்றீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5.4 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸ் வந்து அழகாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் சார்ஜிங் கேஸை புதுசாக பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ் இப்போ வாரண்டிக்காக கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ கடைசியில் பார்த்தா ரொம்ப நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.